இந்த மாதிரி கார்த்திகைக்கு இனிப்பு கொழுக்கட்டை செய்வோம். அதுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு, மண்டவெல்லம், அப்புறம் டேஸ்ட்டுக்காக தேங்காய், எள் எல்லாம் வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடாயில் கொஞ்சம் பச்சரிசியை லைட்டாக வறுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் மண்டவெல்லம் போட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கரைஞ்ச அப்புறம் அதை இன்னொரு பாத்திரத்தில் லைட்டாக வடிகட்டிக்கோங்க. மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் லேசாக வடிகட்டிக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. லேசாக கொதிச்சோன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காய், எள், சுக்கு எல்லாத்தையும் போட்டு அப்புறம் மாவையும் போட்டு கொழுக்கட்டை பதம் வர்ற அளவுக்கு நல்லா கெட்டியாக கிண்டிக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா கெட்டியானோடனே லைட்டாக ஆறினோடனே நீங்கள் கொழுக்கட்டை உங்கள் சைஸுக்கு ஏற்ப பிடிச்சி வச்சுக்கோங்க. இதோட ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்லி கொப்பரையை வச்சு அதில் தண்ணி ஊற்றி தட்டு மேலே வாழையில போட்டு நம்ம அடுக்கிட்டு மேலே ஒரு இது வச்சு மூடி நல்லா வெந்தோடனே எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடும்.